நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கண்ணு கெட்டின தூரம் இருக்கு இல்லையா, பாருங்க. இதாங்க அந்த மேம்பாலம். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே இருந்து தான் இறங்கி வந்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகங்களை டிவியில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜிடி மேம்பாலத்துலேருந்து இறங்கின காரு தான் வேகமாக வந்து லாரியில் மோதிடுச்சுன்னு. ஆனால் அதுக்கு இதுக்கு 1.5 கிலோமீட்டருங்க. இங்கே பாருங்கள், அங்கேருந்து இது வரைக்கும் இந்த லாரி இங்கே நிற்கிது. இதாங்க அந்த மோதல் லாரி. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அந்த சம்மந்தமே இல்லை. அந்த மேம்பாலத்துக்கும் இந்த லாரி நிற்கிற இடத்துக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்க, அது லாரி ஓரமாக ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அது அவங்க அந்த 1:30 மணிக்கு வந்தவங்க தூக்க கலக்கத்தில் வந்துருக்கலாம், இல்லை அது வந்து வேற ஏதாவது விஷயங்களா இருந்துக்கலாம். இந்த லாரியில தான் மோதி. இங்கே பாருங்க, இந்த லாரியில மோதி தான் அவங்க அந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தில் வந்து பார்த்தோம்னா 2 ஆண்கள் ஒரு பெண் வந்து உயிரிழந்துக்கிறாங்க. அவங்க யார் என்ன ஏதுன்னு வந்து காவல்துறையினர்லாம் இங்கே நின்று இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லாரி மேலேயும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாரி இந்த ரோட்டுக்கு கிட்டத்தட்ட ஓரமாக அவங்க ஏதோ ஒன்று நைட் நேரத்தில் வந்து தூங்கி எந்திரிச்சு போகலாமா அல்லது வேற ஏதாவது விசேஷங்களுக்காக வந்து இங்கே லாரி நிறுத்திக்கிறாங்க. எந்த ஒரு இது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. லாரி மேலேயும் நம்ம தவறு சொல்ல முடியாது, இவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காவல்துறையினர் வந்து இப்போ விசாரணையில் இங்கே இருக்காங்க, போக்குவரத்து காவல்துறையினர். ஏன்னா உடனே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஜிடி மேம்பாலத்துலேருந்து இறங்கினாங்க அப்படிங்கிறாங்க. சம்பவம் அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கு. பாருங்களேன், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஜிடி மேம்பாலம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த அளவுக்கு இந்த லாரி ஓரமாக இருக்கு. இந்த இடத்துக்கு தான் வந்து சம்பவம் நடந்திருக்கு. அதனால வந்து நம்ம தவறான விஷயங்களை வந்து முதல்ல வந்து சொல்லக்கூடாது. அதான் நம்மளோட ஆர்வம். எது நடந்தால் அது உண்மையாக மக்களுக்கு போய் சேரணும். அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து மீடியா பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உடனே ஜிடி மேம்பாலத்தில் இறங்கி உடனே அந்த ஸ்பாட்லேயே மோதுற மாதிரியே பத்திரிகை ஊடகங்களை வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது தவறு. ஏன்னா ஜிடி மேம்பாலத்துக்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருந்தாலும் இருக்கு. அதனால வந்து அது முக்கிய தொலைக்காட்சிகள் சொல்ற மாதிரி ஜிடி மேம்பாலத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நன்றி நண்பர்களே.